ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காக இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. இந்த நாளிலும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வசனங்கள் நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது, புதிய பலனை கொடுக்கிறது, வல்லமையோடு நாம் நடக்க உதவி செய்கிறது. இந்த மோசமான உலகத்தில் ஆண்டவர் தருகிற வசனம்தான் நாம் சோர்ந்து போகாதபடி நம்மை காக்கிறது. பல நேரங்களில் ஆண்டவர் இந்த வார்த்தையின் ஊடாக நம்மோடு பேசுகிறார், நம்மை பலப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறார். என் அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நான் உங்களுக்கு வாக்குத்தத்த வசனத்தை சொல்லும் முன்பதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சிகளை நாம் தொலைக்காட்சிகளுக்கு வழங்கி வருகிறோம். இதே செய்தி யூடியூப்பில் அப்லோட் செய்யப்படுகிறது. அதை கொஞ்சம் பேர் பார்க்கிறார்கள். அதில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம். இந்த செய்திகளை அநேகர் குறிப்பெடுக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தொலைபேசியில் அழைத்து பேசுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், சில தாய்மார்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொடுக்குற செய்தியை நான் என்னுடைய நோட்டில் குறிச்சிட்டே வரேன். ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்கள் என்றைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணீங்களோ அன்னையிலேருந்து ஒரு நாள் விடாமல் குறிப்பெடுத்திருக்கிறேன்னு சொன்னாங்க. சில பாஸ்டர்ஸுக்கும் இது உதவிகரமாக இருக்கணுன்றதுக்காக இத்தனை நாள் நான் கொடுத்த செய்திகளை ஒரு புத்தகமாக, அதாவது குறிப்புகளை மாத்திரம், அவுட்லைன். இப்போ நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன் இல்லையா, அதில் என்னெல்லாம் வசனம் சொல்கிறேன், என்ன டாப்பிக்கில் சொல்கிறேன், எத்தனை பாயிண்ட் சொல்கிறேன், இதை அப்படியே அழகாக பிரிண்ட் பண்ணி புத்தகமாக நாம் கொடுத்துட்ருக்குறோம். இந்த புத்தகம் கடந்த வாரம் மைசூரில் வைத்து அதை டெடிகேட் பண்ணோம், ரிலீஸ் பண்ணோம். அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அருமையான அப்போஸ்தலர் ஜோசப் பாலச்சந்திரன் அவர்கள் அந்த புத்தகத்தை மைசூர் சோசன் விசல் செமினாரில் வைத்து அதை வெளியிட்டார்கள், ஜெபித்து வெளியிட்டார்கள். ஸோ இந்த புத்தகம் 3வது பாகம். நீ அடுத்து 4, 5, 6, 7 பாகங்கள், இப்படி ஒரு 10 பாகங்கள் சீக்கிரமாக வெளியிடணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, இது வரைக்கும் 3 தொகுப்புகள் வந்திருக்கின்றன. 3 வால்யூம் வந்திருக்கிறது. பாகம் 1, பாகம் 2, பாகம் 3. திரையில் இதனுடைய ரேப்பரை நீங்கள் பார்க்குறீங்க, புத்தகத்தினுடைய வடிவத்தை. இந்த புத்தகங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கீழ்காணும் எண்ணிற்கு 9600662466 என்ற எண்ணிற்கு VV100 Part 3, ஒருவேளை 1 உங்களுக்கு வேணும் அல்லது 2 வேணும் 3 வேணும்னு சொன்னால் Part 1, 2, 3 போடலாம். உங்களுக்கு இந்த புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்படும். மறந்துட வேண்டாம், இலவசமாக இல்லை. புத்தகத்துக்கான பணத்தை நீங்கள் புத்தகம் உங்களுக்கு கிடைத்த பிறகு அனுப்பி கொடுக்கலாம். எல்லாருக்குமே இந்த புத்தகத்தை இலவசமாக அனுப்பணுன்றது ஆசை. ஆனால் சமீபத்தில் ஒரு தேவ மனிதர் சொன்னார், நான் எழுதின புத்தகத்தை எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்க விரும்புகிறேன், ஆனால் ப்ரெஸ்ஸுக்காரங்க இலவசமாக அடித்து கொடுக்க மாட்டேன்றாங்களே என்று சொன்னார். சிரித்து கொண்டே சொன்னார். உண்மை அதுதான். ஒரு புத்தகம் வெளியிட வேண்டுமானால் பல ஆயிரங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஸோ இன்னும் கூட நான் மாதத்திற்கு ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கு இலக்கு வைத்து செயல்படுகிறேன். ஒருவேளை நீங்களும் ஒரு புத்தகம் வெளியிடுவதற்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்றபடி இந்த செய்தியில் எங்கேயுமே எங்களுடைய வங்கி கணக்குகளோ வேறு எதுவும் நாங்கள் கொடுக்கறதில்ல. உதவி செய்ய விரும்பினால், ஒருவேளை நீங்கள் அந்த ஒரு புத்தகத்தை நான் பிரிண்ட் செய்ய முடியாது, ஒரு பகுதியை, ஒரு சின்ன தொகையாவது நான் ஒரு புத்தகம் வெளியிடுவதற்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னால், உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்கள். ஒருவேளை கணிசமாக நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் உங்கள் பெயரும் அந்த புத்தகத்துக்கு பின்பதாக பொறிக்கப்படும், மற்றவர்களை உற்சாகப்படுத்தும்படி. ஆகவே தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். ஆகவே எங்களுடைய எல்லா புத்தகங்களையும் நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக ALP என்ற திட்டத்தில் பங்கு பெறுகிற இந்த புத்தகத்தை ஆதரிக்கிறவர்கள் அவ்வப்பொழுது புத்தகம் வெளியிடும் போதெல்லாம் அந்த புத்தகங்களை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இப்பொழுது இந்த செய்திகள் அத்தனையும், அந்த செய்திகள் அத்தனையும் குறிப்புகளாக, பிரசங்க குறிப்புகளாக புத்தக வடிவமாக இருக்கிறது. வாழ்வளிக்கும் வாக்குத்தத்தம் பாகம் 3 இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை பெற விரும்புகிறவர்கள் உடனடியாக நீங்கள் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கான வாக்குத்தத்த வசனம் என்ன என்று கேட்டால், சகரியா புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வாக்கு, அதனுடைய ஒரு பகுதி. தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு
கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார். யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. யூதாவின் கூடாரங்கள் ரட்சிக்கப்படணும், யூதாவின் கூடாரத்தில் ஒரு ரட்சிப்பு வரணும் என்று சொன்னால், யூதாவின் கூடாரத்தில் இருக்கிற சாபங்கள் அல்லது பாவங்கள், அக்கிரமங்கள் விலகி போக வேண்டும். யோபு புத்தகத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கிறது. யோபு 11:14 அநியாயம் உம்முடைய கூடாரத்தில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும் என்று யோபுவிற்கு அவனுடைய சிநேகிதன் சொல்லுகிறான். நம்முடைய கூடாரத்தில் ஒரு ரட்சிப்பு வரணும், குறிப்பாக யூதாவின் கூடாரத்துக்கு முதலாவது ரட்சிப்பு என்று சொன்னால், யூதாவின் கூடாரம் அது சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்கணும். அநியாயம் அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடாது, அக்கிரமம் இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது, அநியாயம் இருக்கக்கூடாது. ஒரு யூதாவினுடைய குமாரன் அல்லது யூத வம்சத்தை சேர்ந்தவன், அவன் பேர் ஆகான். அந்த ஆகான் தேவனுக்கு பிரியமில்லாததை, அநியாயத்தை, அக்கிரமத்தை அல்லது சாபத்தீடை தன்னுடைய கூடாரத்திலே புதைச்சி வச்சான். அவனுக்கு மாத்திரம் இல்லை, ஒட்டுமொத்த இராணுவத்திற்குமே ஒட்டுமொத்த பாளையத்துக்குமே ஒரு பெரிய தோல்வி. அன்னைக்கு யோசுவா சட்டை கிழித்து கொண்டு ஏன் எங்களுக்கு தோல்வி என்று அழுகிறான். ஆயி பட்டணத்தில் அநேகர் மரித்து போனார்கள். வெற்றி பெற்று கொண்டு வந்த அந்த சேனை திடீரென்று மிகப்பெரிய தோல்வி, அநேகர் மரித்து போனார்கள். காரணம் என்னென்னா, யூதா கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதனை கர்த்தர் அடையாளம் காண்பித்தார். இந்த நிகழ்ச்சியெலாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், யோசுவா புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது 6ஆம் அதிகாரத்தையும் 7ஆம் அதிகாரத்தையும் வாசிக்கணும். வாசிப்பீங்களா? கண்டிப்பாக வாசிப்பீங்க நம்புகிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இன்றைக்கே வாசிருங்க. யோசுவா 6:7. அதில் இந்த ஆகான் என்ற மனிதன் யூதா குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் என்ன பண்ணுறான்? தேவனுக்கு பிரியமில்லாத சாபத்தீடுன்னு கர்த்தர் சொன்ன அந்த பாபிலோனிய சால்வையும் பொன் பாலத்தையும் வெள்ளியையும் கொண்டு போய் தன்னுடைய கூடாரத்தில் ஒழிச்சு வச்சான். யூதாவின் கூடாரத்துக்கு முதலாவது ரட்சிப்பு வரணும்னா, கூடாரத்துக்குள்ள சாபம் இருந்ததுன்னா, கூடாரத்துக்குள்ள பாவம் இருந்ததுன்னா, கூடாரத்துக்குள்ள அநியாயம் இருந்துச்சுன்னா, கூடாரத்திற்குள்ள மீறுதல் இருந்துச்சுன்னு சொன்னால், தேவன் ரட்சிப்பை கொடுக்க முடியாது, மீட்பை கொடுக்க முடியாது. அந்த அந்த இடத்திற்கு ஒரு பெரிய மீட்பும் ரட்சிப்பும் கிடைச்சிருக்காது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். நம்மோடு அவர் இடைபடுகிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை ரட்சிப்பேன். அவருடைய ரட்சிப்பை, அவருடைய சகாயத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாதீங்க. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த ரட்சிப்பை நீங்கள் அனுபவிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, அநியாயம் உங்களுடைய கூடாரத்தில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதை நான் இந்த யோபு புத்தகம் 11ஆம் அதிகாரத்துலேருந்து தான் இன்றைக்கி பேச போகிறேன். அந்த வீட்டுக்கு தான் கர்த்தர் ரட்சிப்பை தருவார். அப்போது யூதாவின் கூடாரங்களை ரட்சிப்பு ஒன்றுன்னு சொன்னால், அவ்விதமாக தேவனுடைய ரட்சிப்பு பெற்ற ஒரு கூடாரத்தில் என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுன்றதை நாம் யோபு புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 14ஆவது வசனத்திலேருந்து நாம் பார்க்கலாம். அதுதான் நம்ம இன்றைக்கி சிந்திக்க போகிறோம். நம்பர் 1, அதாவது யூதாவினுடைய கூடாரத்துக்கு கர்த்தர் ரட்சிப்பை அருளினா நடக்கிற முதலாவது விஷயம் என்னென்னா, 11:15 யோபு சொல்லுகிறது, மாசு இல்லாமல் முகத்தை நாம் ஏறெடுப்போம். மாசு இல்லாமல் நம்முடைய முகத்தை தேவனை நோக்கி ஏறெடுப்போம். ரட்சிப்பு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், கில்ட்டி கான்சியஸ் இல்லாமல், இல்லைன்னா குழப்பங்கள் இல்லாமல், துப்புரவோட, மாசு இல்லாமல் நம்முடைய முகத்தை தேவனை நோக்கி நாம் ஏறெடுப்போம். நான் தலை கவிழ்ந்து தேவனிடத்தில் ஜெபம் பண்ண மாட்டோம். தலையை நிமிர்த்தி அவர் நமக்கு தந்திருக்கிற சுதந்திரத்தை பயன்படுத்தி, உரிமையை பயன்படுத்தி, நமக்கும் தேவனுக்குமான உறவுகள் அந்த நிச்சயத்தோட தேவனிடத்தில் நாம் ஜெபிக்க துவங்குவோம். மாசில்லாமல் நம்முடைய முகத்தை ஏறெடுப்பது. ஆண்டவரை பார்க்கணுன்னு சொன்னால் நமக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? அந்த தகுதி இல்லைன்னா நாம் தலையை கீழே போட்டுக்குவோம். ஏதாவது நம்ம அப்பாட்டையோ அம்மாட்டையோ தப்பு பண்ணி மாட்டிக்கும் போது தலையை கீழே போட்டு நிற்கிறோம்ல, பேசுவாங்க, அம்மா அப்பா திட்டுவாங்க, பார் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு தலையை கீழே போட்டு நிற்கிறத பார் என்று சொல்லுவாங்க. நம்ம தப்பு பண்ணால் தலையை கீழே போட தானே வேணும். இங்கே ரட்சிப்பு பெற்ற ஒரு கூடாரத்தில் என்ன நடக்கும்னா, மாசில்லாமல் முகத்தை தேவனை நோக்கி ஏறெடுக்கிற ஒரு மேன்மையான அனுபவம் கிடைக்கும். துப்புரவான ஒரு அனுபவம், மாசில்லாமல் முகத்தை ஏறெடுக்கிற ஒரு அனுபவம் கிடைக்கும்.
என் பிரிய சகோதர சகோதரிகளே, அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுறார். ஆச்சரியமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். அவருடைய அற்புதமான நடத்திப்பை நீங்கள் உணர்வீர்கள். பாருங்கள், தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களுடைய முகத்தில் எந்த சங்கடமும் இருக்காது. ஒரு அருமையான தேவ மனிதர், கிருபாசனம் திருச்சபையினுடைய ஸ்தாபகர் சாதையா, அவரை பற்றி ஒருத்தர் சொன்னார். பாருங்க, மற்ற ஊழியக்காரங்களை பார்க்கறது மாதிரி அவர் பார்க்க முடியாது. அவரை கண்ணுக்கு கண் நேரம் நம்ம பார்க்கணுன்னா கண்ணு உறுத்தும். நம்ம கண்ணு அவ்வளவு பரிசுத்தம் அந்த மனுஷனுடைய கண்ணில், அவருடைய பார்வையில். அப்படி நேராக பார்த்தாருன்னா அந்த பார்வை சுட்டரிக்கிறது மாதிரி இருக்கும்னு சொன்னார். ஒருவேளை நாம் குறைவுள்ளவங்களாக இருந்தோம்னா பரிசுத்தவான்களுடைய முகத்தை கூட பார்க்க முடியலன்னா, அந்த பரிசுத்தவான்களை தெரிந்தெடுத்தவங்களை அபிஷேகம் பண்ணின கர்த்தரை எப்படி பார்க்க முடியும்? நாம் தலை கவிழ்ந்து இருக்கக்கூடாது, தலை நிமிர்ந்து நிற்கணும். அப்படின்னா இந்த கில்ட்டி கான்சியஸ் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, குற்ற மனசாட்சியோடு நான் தேவனை நான் பார்க்க போகிறதில்லை. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து மாசில்லாமல் என்னுடைய முகத்தை நான் அவருக்கு நேராக ஏறெடுப்பேன். இதுக்கு உதாரணம் யாரை சொல்லலாம்னா தாவீது சொல்லலாம். தாவீது 101 சங்கீதத்தில் சொல்லுகிறான், எப்பொழுதும் வீட்டிற்கு வருவீர் ஆண்டவரே, உத்தம இருதயத்தோடு உடைய சமூகத்தில் வீட்டில் காத்திருப்பேன், உத்தம இருதயத்தோட மாசு இல்லாமல் நான் காத்திருப்பேன் என்று சொல்கிறான். இரண்டாவது, அந்த ரட்சிப்பு பெற்ற யூதாவின் கூடாரம் எப்படி இருக்கும்னா, பயப்படாமல் திடன் கொண்டிருப்போம். பயமே இல்லாமல் திடனாக இருப்போம். அந்த திடன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். எந்த நிலையிலையும் நான் கவலைப்பட மாட்டோம், எந்த நிலையும் கவலைப்பட மாட்டோம். நான் அடிக்கடி ஒரு பழமொழியை பயன்படுத்துவேன். அது என்ன பழமொழினா, மாவு விற்று பிழைச்சிக்கலாம் அப்படின்னா காற்றடிக்குது, உப்பு விற்று பிழைச்சிக்கலான்னா மழை பெய்யுது. இதை பழமொழியை நான் சொல்கிறது, நிறைய பேரோட லைஃபு என்னத்தையாவது செஞ்சு மேலே வரலான்னா ஒரு பெரிய டிராபேக் வந்துடுது. சமீபத்தில் நான் பயன்படுத்துகிற இந்த பழமொழியை ஒருத்தர் மாற்றி எழுதியிருந்தார் ஒரு புத்தகத்தில். அவர் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? மாவு விற்று பிழைச்சிக்கலான்னா காற்றடிக்குது, உப்பு விற்று பிழைச்சிக்கலான்னா மழை பெய்யுதுன்னு புலம்புறதை விட்டுட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போண்டா விற்று பாருங்கள், எல்லா காலத்துலேயும் விற்பனை செய்யலான்னு போட்டிருந்தார். வேடிக்கையாக இருக்குல்ல? சூழ்நிலையை நம்ம காரணம் காட்ட மாட்டோம், திடனாக இருப்போம். என்ன வந்தாலும் சரி, தலைக்கு மேலே வெள்ளம் போகுது, ஜான் போனால் என்ன, மூலம் போனால் என்ன, முயற்சி செய்வோம் அப்படின்ற ஒரு திடன் வந்துடும். ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு அதைத்தான் சொன்னார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். ரெண்டாவது, ரட்சிப்பு பெற்ற யூதாவின் கூடாரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, திடனாக இருக்கும்படி கர்த்தர் செய்வார். அந்த கூடாரத்தில் ஒரு திடன் இருக்கும். 11:15 யோபுல வாசிக்கிறோம். அதில் இன்னொரு வேர்டு சேர்த்து தான் சொல்கிறார், பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். இந்த திடன், பயம், இதுக்கு எதிரடியான ஒரு ஆவிக்குரிய ஆயுதம் என்னன்னு கேட்டிங்கன்னா விசுவாசம், நம்பிக்கை. அந்த நம்பிக்கை விசுவாசம் வந்துருச்சுன்னா அந்த திடனும் தைரியமும் எங்கேருந்து வந்துடும். நம்ம எதுக்குமே பயப்பட மாட்டோம், நல்ல நிமிர்ந்து நிற்போம். பாருங்கள், இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவர்கள் தேவன் மேல் வச்ச நம்பிக்கையினால், அதாவது தானியேல் 3:27 வாசிக்கிறோம், அவரை நம்பி அவங்க தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு பயத்தையெல்லாம் அறுத்து போட்டுருச்சு, திடன் வந்துருச்சு அவங்களுக்குள்ள. அவர்களுடைய காரியத்தில் ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கொடுத்தார். அவர்களை ராஜா உயர்த்தினான் என்று வாசிக்கிறோம். யூதாவிற்கு தேவன் ரட்சிப்பை தருகிறார். யூதாவின் கூடாரத்துக்கு தான் முதலாவது ரட்சிப்பு. அப்போ ரட்சிப்பு பெற்ற யூதாவின் கூடாரத்தில் மூணாவது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, யோபு 11:16 வருத்தத்தை மறந்து அதை ஓடுகிற தண்ணீரை போல நினைப்பீர் அப்படி சொல்கிறான். வருத்தம், எல்லாருக்குமே இந்த வருத்தம் இருக்குது, மனவேதனை இருக்குது. பாருங்கள், அது சீக்கிரமே அது நம்முடைய மனசை விட்டு மாறுறதில்லை. இந்த செய்தியை கொடுக்குறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சகோதரன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். தன்னுடைய மகளை நினைத்து வேதனை, ஏன் பாஸ்டர் எனக்கு இப்படி ஆச்சு, என்னுடைய மகள் மேலே அவ்வளோ உயிர் வச்சுருந்தனே, ஆனால் என்னை விட்டு போயிட்டா என்று அவர் வேதனையோடு சொன்னார். அவர் சொன்ன காரியம் என் மனசில் ரொம்ப வேதனை கொடுத்துச்சு. தன்னுடைய ஒரே மகள் மேல் அன்பு வைத்த தகப்பன், மனவேதனை. அதை நினைக்க 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 அவருக்கு ஆத்திரம் வருது, கோபம் வருது, இயலாமல் என்ன செய்யறதுன்னு புரியல. முடிவில் நான் அவருக்கு சொன்னேன், நடந்ததை மறந்துருங்க பிரதர், வருத்தத்தை மறந்துருங்கன்னு சொன்னால் அவ்வளோ எளிதாக மறக்க முடியல. கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் வருத்தத்தை நீங்கள் மறப்பீங்க. எப்படி தெரியுமா? தண்ணி கீழே ஊற்றிட்டா கொஞ்ச நேரம் தான் அந்த கவலை இருக்கும், டக்குன்னு அது மறந்துடும்.
தண்ணியை கீழே ஊற்றிட்டிங்கன்னா மறுபடியும் நம்ம தண்ணி எடுத்துடுறோம். தண்ணியை ஊற்றின பிறகு எப்படி அந்த தண்ணி ஊற்றுனதை மறக்கிறீங்களோ அது மாதிரி உங்கள் வருத்தத்தை எல்லாம் ஆண்டவர் மறக்க செய்வாராம். இனிமேல் அந்த நினைவு உங்களுக்கு இருக்காது. ஐயோ இந்த காரியம் நடந்துட்டே, இப்படி தப்பு பண்ணிட்டோமே, இப்படி துன்பம் வந்துட்டே, இப்படி கஷ்டப்பட்டுட்டோமே என்ற அந்த வேதனை உங்களுக்கு இருக்காது. ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றிடுவார். கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீங்க. இப்போ ரட்சிப்பை பெற்ற யூதாவின் கூடாரத்தில் நடக்கிற 3வது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அது. 4வது என்ன ஆசீர்வாதம் என்று கேட்டால், 4வதாக ஒரு மனிதனுக்கு அந்த தேவனுடைய ரட்சிப்பு கிடச்சிருச்சுன்னா அவனுடைய லைஃப், அவனுடைய வாழ்க்கை பட்ட பகல் மாதிரி பிரகாசமாக இருக்கும். அதை யோபு புத்தகம் 11:17 ரொம்ப அழகாக சொல்லுது. அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்டப்பகலை பார்க்கலும் பிரகாசமாக இருக்கும், இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போலிருப்பீர். ரொம்ப பிரைட்டாக இருப்போம், எல்லா இருள் விலகி போயிடும். நான் அநேக வருஷமாக விடுதலை பெற முடியாமல் கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்காக மிகுந்த பாரத்தோட ஜெபம் பண்ணிட்டு வரேன். சிலருக்கு கையை வச்சு ஜெபம் பண்ணும்போதே ஒரு விதமான இருள் அவங்கள ஆட்டி பிடிக்கிறது தெரியும். கையை வைக்கும்போதே தெரியும். ஒரு மாதிரி டார்க்னஸ் அவங்கள அப்படியே சூழ்ந்துருக்கும். அவங்க சிக்கல் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க. நாங்கள் இன்னும் கூட ஆயத்தமாக அவளுக்கு ஜெபிப்போமானால் அவங்களுக்கான அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியும். பலருக்கு அப்படி ஜெபிக்கும்போது நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த இருளெல்லாம் விலகி போகும். பிரியமானவர்களே, நீங்கள் நல்ல பவுடர் போட்டு நல்ல பிரைட்டாக ஷர்ட் எல்லாம் போட்டு சேரீ கட்டி அப்படி ரொம்ப பிரைட்டாக தெரியலாம் பார்க்குறதுக்கு. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக ஒரு இருளுக்குள்ளே இருக்கிறோம். வெளிச்சம் இல்லை வாழ்க்கையில். நம்முடைய உடம்புல வெளிச்சம் இருக்குது. நல்ல நல்ல பவுடர்லாம் தடவி சகோதரிகள்லாம் நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பார்க்குறதுக்கு வடிவாக அழகாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெளியில் தெரியாமல் ஒரு இருள் இருக்குது பாருங்களேன். அதெல்லாம் நம்ம பக்கம் வராது அந்த ரட்சிப்பை பெற்றுட்டோன்னா. யூதாவின் கூடாரத்துக்கு முதலாவது ரட்சிப்புன்னு சொன்னார். இந்த ரட்சிப்பு வந்துருச்சுன்னா என்னோடய லைஃப்பில் என் வாழ்க்கை முழுசும் அவ்வளவு பிரைட்டாக போகும், வெளிச்சமாக இருக்கும். என் இருள் என்னுடைய வாழ்க்கையை பாதிக்காது, இருள் என்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். மத்தேயு 4:15 வாசிக்கிறோம், இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. ஏறத்தாழ 400 வருஷம் பாருங்களேன் இருளுக்குள்ளே இருந்தாங்க ஜனங்கள். 400 years, த ஏஜ் ஆஃப் டார்க்னஸ் என்று அழைக்கிறார்கள் தியாலஜியன்ஸ். இருண்ட காலம், இருண்ட யுகம் அது. அப்படிப்பட்ட இருண்ட யுகத்தில் ஜனங்கள் படாத பாடுபட்டாங்க, வேதனையோடு வாழ்ந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் அங்கே வந்தார், எல்லா இருளும் போச்சு. உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி தான் அந்த மெய்யான ஒளின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்வளவு பிரைட்னஸை கர்த்தர் கொடுத்தார். யாரெல்லாம் இயேசுவிடத்தில் போனாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அப்போது யூதாவின் கூடாரத்துக்கு கர்த்தர் ரட்சிப்பை தரும்போது நடக்கிற 4வது விஷயம் அது. 5வது விஷயம் என்னென்னா, சுகமாய் படுத்துக்கொள்வீர்கள் அப்படின்றார். சுகமாக, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எந்த வேதனை இல்லை, சரீரத்தில் அவ்வளோ ஆரோக்கியம், சுகமாய் படுத்துக்கோ. அதனால தான் சொல்லிட்டு வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு வசனம் இருக்குது 91:10, சங்கீதம் 91:10. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, சுகமாய் படுத்துக்கொள்வீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் நல்ல சுகம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். மல்கியா 4:2 படி ஆரோக்கியம் தருகிற சட்டை உங்கள் மேலே உங்கள் குடும்பத்தில் விரிக்கப்படும். சுகமாய் வாழும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். சுகமாய் பென்யமீன் தங்கியிருப்பான்னு இருக்குது, அவன் வாசமாக இருப்பான்னு கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்ட சுகமான வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். ஆக நீங்கள் சுகமாக இருக்கணும், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். 6வதா, ரட்சிப்பு பெற்ற யூதாவின் கூடாரத்தில் நடக்கிற 6வது விடை என்ன தெரியுமா? பயமில்லாமல் நித்திரை செய்வார்கள்னு இருக்குது 11:19. யோபு 11:19 பயமில்லாமல் யுத்தம் பயமில்லாமல் நித்திரை செய்வார்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் தூங்குறது, அப்படி ஒரு வாழ்க்கை பாருங்கள். அது ஆசீர்வாதமான வாழ்க்கை. சிலர் படுத்த உடனே நல்லா தூங்குவாங்க, கூடவே கொரட்டையும் விட்டுருவாங்க, நல்லா தூங்குவாங்க. எப்படி பிரதர் படுத்தோன்னு தூங்குறீங்க? அதுதான் ஆண்டவர் கொடுக்குற கிருபை. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கும் நித்திரை கொடுக்குறான்னு இருக்குல்ல. ரட்சிப்பு பெற்றவனுக்கு நல்ல தூக்கம் வரும். யூதாவின் கூடாரத்தில் ரட்சிப்பு இருந்தால் உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் போகாது, நல்லா தூங்குவீங்க. தூக்கம் பிரச்சனையாக இருக்குதா? ஆண்டவரே முழுமையான ரட்சிப்பு கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க.
யூதாவின் கூடாரத்தில் ரட்சிப்பு வந்துருச்சுன்னா நித்திரையும் வரணும். இந்த அப்போஸ்தல புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8, 9, 10, 11 வசனங்கள் வரைக்கும் அப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னா, பேதுருவை கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. 4ஆம் காவல் கடந்து அவன் ஜெயிலில் இருக்கிறான். பாருங்கள், அயர்ந்த நித்திரை, நாளைக்கு சாக போகிறான், அப்படித்தான் செய்தி சொல்லப்பட்டது. ஆனால் எதை பற்றியும் கவலை இல்லை, அவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார். 4ஆம் அதிகாரத்தில் அப்படித்தான் ஜெயிலில் தூக்கி போடும்போது வெளியில் ஆண்டவரே கொண்டு வந்துட்டார். எதை பற்றியும் கவலை இல்லை. நம்ம பேதுரு நல்லா தூங்குறார். தூதன் 4ஆம் காவலை தாண்டி அவனுடைய விழாவில் தட்டி எழுப்ப வேண்டியதாக இருந்தது. அப்போ கூட தரிசனம் பார்ப்பதாகவே அவன் நினச்சான். வெளியில் பார்த்தான், உண்மையிலே வெளியில் வந்துட்டேன். அப்போ தான் அவர் புரியுது. இப்போ இந்த ரட்சிப்பு பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தூக்கம் வரும், பயப்பட மாட்டாங்க, பயமில்லாமல் தூங்குவாங்க. 6வது 7வது என்ன ஒரு பிளெஸ்ஸிங் பாருங்கள். ரட்சிப்பு பெற்ற யூதாவின் கூடாரத்திற்கு வருகிற 7வது பிளெஸ்ஸிங் என்னென்னா, எல்லாரும் விண்ணப்பம் பண்ணுவாங்க. அப்படி தான் யோபு 11ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் சொல்லுது. எல்லாரும் உங்களிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவாங்க. அதாவது ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடிய உயர்ந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க. ஒரு பதவியாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் மேன்மை அடைந்த ஒரு நிலையில் நீங்கள் இருக்கலாம், அல்லது அதிகாரம் மிக்க ஒரு பதவியில் போய் உட்காரலாம், அரசியல்வாதியாக மாறலாம். யாருக்கு தெரியும்? உங்களை அப்படித்தான் கொண்டு ஆண்டவர் வைப்பார். சமீபத்தில், அதாவது இந்த வருடத்தில், ஒரு அயல் தேசத்தில் நாங்கள் ஊழியம் செய்ய போயிருந்த போது, ஒரு அரசாங்கத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிற ஒரு மினிஸ்டர், ஒரு மந்திரியுடைய வீட்டில் தங்கியிருந்தோம் 2 நாள். அவரிடத்தில் பேசும்போது நான் கேட்டேன், இப்போவும் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீங்க, இப்படி அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் எப்படி ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க? அப்போ அவர் சொன்னார், என்னுடைய 14வது வயசில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இப்போ அரசியல் கட்சி நடத்துகிறேன், நான் பார்லிமெண்ட்டில் ஒரு மெம்பராக இருக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய அந்த பிள்ளைன்றதை நான் மறக்கிறதில்ல. சில நேரங்களில் சபையில் பிரசங்கம் கூட பண்ணுறேன்றார் அவர். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு தேவனுடைய பிள்ளைய மற்றவங்க ரெக்வஸ்ட் பண்ணக்கூடிய நிலையில் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னு நினைக்கும் போது அவருடைய உயர்வை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அந்த தேவ பிள்ளையை நினச்சி. ஆக தேவன் உங்களை அப்படி ஒரு மேன்மைப்படுத்துவார். யோசேப்பை பாருங்களேன், 41வது அதிகாரம் ஆதியாகமத்தில் 55, 56 வசனங்களை பாருங்கள். எல்லாரும் யோசேப்பிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, விண்ணப்பம் பண்ணுறாங்க, ஐயா சாப்பாடு இல்லை, உதவி செய்யுங்கன்னு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, யூதாவின் கூடாரத்துக்கு தான் முதலாவது ரட்சிப்பு. உங்களுக்கு முதலாவது ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். அன்பானவர்களே, சகரியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் யூதாவின் கூடாரத்திற்கு முதலாவது ரட்சிப்பு என்று கர்த்தர் சொன்னார். உங்கள் கூடாரத்திற்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். கூடாரத்துக்கு ரட்சிப்பு தேவை என்றால் யோபு 11:14 படி நம்முடைய கூடாரத்தில் அநியாயத்தை இருக்க விடக்கூடாது, விரட்டி அடிக்கணும். அதன் பிறகு அந்த அதிகாரத்தில் யோபு 11:14 தொடக்கம் 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். 7 blessings உங்கள் லைஃப்பில். அப்படியே ஆண்டவர் உங்களை ரட்சித்து உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையே, இந்த இனிய தருணத்திற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இயேசு சுவாமி நீர் ஆசீர்வதியும். உம்முடைய மகிமை விளங்கட்டும். உம்முடைய நாமத்துக்கு சிறந்த சாட்சிகளாக வாழ உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை எமது பிள்ளைகளுக்கு செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்கு ரட்சிப்பு வரட்டும். அநியாயம் உடைய கூடாரங்களை விட்டு விலகி போகட்டும். அற்புதம் நிகழட்டும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.